சூரியனின் அருளால் அருணி என்னும் குரங்கின் அரசிக்கு பிறந்தவன்தான் சுக்ரீவன். இவனது அண்ணன் வாலி இந்திரனின் அருளால் தோன்றியவன். இவர்களில் வாலி வானரகுல அரசனாகவும் சுக்ரீவன் இளவரசனாகவும் கிஷ்கிந்தை நாட்டை ஒற்றுமையுடன் ஆட்சி செய்து வந்தனர். கிஷ்கிந்தா பகுதியில் மாயாவி என்னும் அரக்கன் எல்லோரையும் துன்புறுத்தி வந்தான். அவனிடம் யுத்தம் செய்ய முடிவு செய்த வாலியும் சுக்ரீவனும் அரக்கனை விரட்டி சென்றனர். அப்போது அந்த அரக்கன் ஒரு நீண்ட பொந்து கொண்ட குகைக்குள் புகுந்து கொண்டான். சுக்கிரீவனை காட்டிலும் வாலி வீரத்திலும் வலிமையிலும் சிறந்தவன் என்பதால் வாலி தன் தம்பி சுக்கிரீவனிடம், தம்பி, வேறு எந்த அரக்கனும் குகைக்குள் நுழையாதபடி நீ வெளியே வாசலில் நின்று பார்த்து கொள். நான் குகைக்குள் உள்ள பொந்தில் ஒளிந்து கொண்டிருக்கும் அரக்கனை கொன்றுவிட்டு வருகிறேன் என்று சொல்லி வாலி குகைக்குள் சென்றான். அவர்களின் சண்டை நாள் கணக்கில் நடந்தது. அவர்கள் செய்த சண்டையில் இரத்தம் குகையிலிருந்து வெளியில் வந்தது. இதனை பார்த்த சுக்ரீவன் அரக்கன் அண்ணனை கொன்று விட்டான் என நினைத்து கொண்டான். வெளியில் வந்தால் தன்னையும் கொன்று விடுவான் என்று பயந்து குகையை மூடிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். சில நாட்கள் கழித்து வாலி அரக்கனை கொன்றுவிட்டு வெளியில் செல்ல குகையின் வாயிலுக்கு வந்தான். ஆனால் அக்குகையின் வாயில் ஒரு பெரிய கல்லால் மூடப்பட்டிருந்தது. இதனை கண்டு வாலி மிகவும் அதிர்ச்சி அடைந்தான். பிறகு மிகவும் கஷ்டப்பட்டு அந்த கல்லை நகர்த்தி வெளியே வந்தான். ஒரு வழியாக கிஷ்கிந்தா வந்து சேர்ந்தான். அங்கு கிஷ்கிந்தாவில் சுக்ரீவன் அரசனாக முடிசூட்டிக் கொண்டு ஆட்சி செய்து வருவதை கண்டான். தன் தம்பி சுக்ரீவன் கிஷ்கிந்தாவின் அரசனாகவே தன்னை கொல்வதற்காக குகையின் வெளியில் கல்லை வைத்து வாசலை அடைத்ததாக வாலி நினைத்தான். இதனால் சுக்ரீவன் மேல் வாலிக்கு மிகுந்த கோபம் உண்டானது. சுக்ரீவனை கொல்ல வேண்டும் என நினைத்தான். உடனே வாலி சுக்ரீவனிடம் சென்று, நீ என்னை ஏமாற்றி அரச பதவியை பறித்து கொள்ளலாம் என நினைத்தாயா என்று கேட்டான். சுக்ரீவன் எவ்வளவோ சொல்ல முன் வந்தும் அதை சிறிதும் கேட்கவில்லை வாலி. பிறகு சுக்ரீவனிடம் இருந்து அரச பதவியை பறித்து கொண்டு அவனை மிகவும் துன்புறுத்தி வந்தான். சுக்ரீவன் வாலியிடமிருந்து தப்பிக்க காட்டுக்கும் மலைக்கும் என மாறி மாறி ஓடி ஒளிந்து கொண்டான். ஆனால் வாலியோ சுக்ரீவன் எங்கு சென்றாலும் விடாமல் துரத்தி துன்புறுத்தி வந்தான். கடைசியில் சுக்ரீவன் வாலிக்கு மதங்க முனிவரால் சாபம் பெற்ற ருசியமுக மலைக்கு சென்று ஒளிந்து கொண்டான். அம்மலைக்கு வாலி சென்றால் அவனது தலை வெடித்து விடும் என்பது முனிவரின் சாபமாகும். அந்த சாபத்துக்கு அஞ்சிய வாலி அம்மலைக்கு வருவதில்லை. இதனால் கோபங்கொண்ட வாலி சுக்ரீவனின் மனைவி ருமாவை கவர்ந்து சென்று அந்த புறத்தில் சிறை வைத்தான். இந்த சுக்ரீவனை காடு மலைகள் என பலவாறு ராமர் லட்சுமணர் தேடினார்கள். இரவு சூழ்ந்து சந்திரன் தோன்றினான். பிறகு ராமரும் லட்சுமணரும் தூங்கச் சென்றனர். ராமர் மட்டும் தூங்காமல் மனதை வருந்திக் கொண்டிருந்தார். பொழுது விடிந்தது. ராமலட்சுமணர் இருவரும் பம்பையில் நீராடி காலை கடமைகளை முடித்தனர். பிறகு சுக்ரீவனை தேடிக்கொண்டு பயணத்தை தொடங்கினர். அவர்கள் சபரி காட்டிய வழியில் வெகு தூரம் நடந்து ருசியமுக மலை பகுதியை கண்டனர். அங்குதான் சுக்ரீவன் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அம்மலையை நோக்கி இருவரும் நடந்து சென்றனர். ராமலட்சுமணர் மலையை நோக்கி வருவதைக் கண்ட சுக்ரீவன் தன்னை கொல்ல வாலி அனுப்பிய ஆட்களாக இருக்கக்கூடும் என்று பயந்து நடுங்கினான். சுக்ரீவனினுடன் இருந்த மற்ற வானரங்கள் எல்லாம் பயந்து ஒளிந்து கொண்டன. ஆனால் அங்கு சுக்ரீவனுக்கு துணையாக இருந்த அனுமன் ராம லட்சுமணரை கண்டு பயப்படவில்லை. அனுமன் நன்கு கற்றுத் தேர்ந்தவன். அது மட்டுமின்றி அனுமனிடத்தில் ஒரு விசேஷ குணமும் உண்டு. தன் உணர்வினால் எதிர்நோக்கி வருபவர் யார், எத்தகையவர் என்பதை அறியும் ஆற்றலுடையவர். அதனால் அனுமன் சுக்ரீவனிடம், நீ பயப்படாமல் இங்கே ஒளிந்து கொள், நான் சென்று வருபவர் யார் என்பதை அறிந்து கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு மரத்தின் பின் மறைந்து கொண்டு ராமலட்சுமணரை உற்று நோக்கினான். இவர்களை பார்த்தால் தேவர்கள் போல் தெரிகிறார்கள். இவர்கள் யார் என்று எளிதாக கண்டுபிடிக்க முடியவில்லையே. இவர்களின் முகங்களை பார்த்தால் ஏதோ மிகப்பெரிய பொருளை தொலைத்தது போல் தெரிகிறது. தொலைத்த பொருளை தேடி வருபவர்கள் போல் தெரிகிறது. இவர்கள் தர்ம நெறியில் நடப்பவர்கள் போல் தெரிகிறது. இவர்களுடைய முகத்தை பார்த்தால் அன்பு, பாசம், கருணை, பண்பு, ஒழுக்கம், அழகு நிறைந்து விளங்குகிறது. இவர்கள் பாதம் பட்ட இடங்களெல்லாம் பொன் போல் இருக்கின்றன. இவர்கள் அஞ்சா நெஞ்சமுடையவர்கள். இவர்கள் நல்வழியில் செல்பவர்கள். இவர்களை பார்த்து என் உள்ளம் உருகுகின்றதே எனோ என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ராமரும் லட்சுமணரும் அனுமனின் அருகில் வந்தனர். ராமர் அனுமனை பார்த்து, நற்குணம் நிறைந்த தம்பி, நீ யார் என்று வினவினார். அதற்கு அனுமன் ராமரை வணங்கி, ஐயனே, நான் அஞ்சனா தேவியின் மகனாவேன். என் பெயர் அனுமன். இம்மலையில் வாழும் சுக்ரீவனின் பணியாள் என்றான். ராமர் அனுமனிடம், தம்பி,
நாங்கள் இங்கு சுக்ரீவனை காணதான் வந்துள்ளோம். சுக்ரீவன் எங்கு உள்ளார் என்று சொல்லுங்கள். நாங்கள் சுக்ரீவனை உடனே காண வேண்டும் என்றார். இதைக் கேட்ட அனுமன் சிறிது சிந்தித்தான். இவர்கள் வாலி அனுப்பியவர்களாக இருந்தால் இவர்களின் முகத்தில் கோபத்தீதான் தெரிய வேண்டும். ஒருவேளை நான் சுக்ரீவனை காட்டி இவர்கள் சுக்ரீவனை கொன்றுவிட்டால் பெரும் தீங்கு ஏற்பட்டு விடுமே. இவர்கள் யார் என்பதும் தெரியவில்லை. இவர்களை எப்படி உள்ளே அனுமதிப்பது? இவர்களை இங்கேயே இருக்கச் சொல்வோம் என்று மனதில் நினைத்துக் கொண்டான். அனுமன் ராமரை பார்த்து, பெரியவர்கள் எப்போதும் சிறியவர்களை பார்க்க வரக்கூடாது. சிறியவர்கள்தான் பெரியவர்களை பார்க்க வர வேண்டும். ஆதலால் தாங்கள் இங்கேயே இருங்கள். நான் சென்று சுக்ரீவனை அழைத்து வருகிறேன். சுக்ரீவன் தன்னை யார் காண வந்துள்ளார்கள் எனக் கேட்டால் நான் அவரிடம் தங்களை யார் என்னவென்று கூற வேண்டும் என்று கேட்டான். உடனே ராமர் லட்சுமணனிடம், லட்சுமணா, இந்த வானர வீரனின் சொல்லின் திறமையை பார்த்தாயா? இவன் எல்லா கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவன் போல தெரிகிறது. நம்மை யார் என்று தெரிந்து கொள்ள எவ்வாறு நுணுக்கமாக கேள்வியை எழுப்பியுள்ளான். இவனின் சொல்லின் திறமையை நான் பாராட்டுகிறேன் என்றார். லட்சுமணர் அனுமனிடம், சகோதரனே, நாங்கள் ரகு குலத்தில் பிறந்தவர்கள். அயோத்தியின் சக்கரவர்த்திகள். தசரத சக்கரவர்த்தியின் புதல்வர்கள் ராமர், லட்சுமணர். கைகேயி தாயின் கட்டளைப்படி ராஜ்யத்தை பரதனிடம் ஒப்படைத்துவிட்டு நாங்கள் வனவாசம் வந்துள்ளோம். பிறகு அனுமன் சுக்ரீவனை அழைத்து வரச் சென்றார். அனுமன் சுக்ரீவனிடம் சென்று, சுக்ரீவா, இனி நீ வாலியைக் கண்டு அஞ்சி நடுங்க வேண்டாம். இனி உனக்கு துன்பம் நீங்கி இன்பம் வரப்போகிறது. உன்னை காக்க ராமர் வந்துள்ளார். அவர் வாலியை கொன்று உன்னை காத்தருள்வார். ராமர் நீதி நெறி தவறாதவர். விசுவாமித்திர முனிவரிடம் சீடனாக இருந்தவர். அரக்கர்கள் தாடகையையும் சுபாகுவையும் வதம் செய்தவர். விராதனை கொன்றவர். கரண் முதலிய அரக்கர்களை தனியாக நின்று கொன்றவர். தன் தாய் கைகேயின் கட்டளையினால் ராஜ்யத்தை துறந்து வனம் வந்து உள்ளார். ராமரால் உன் வாழ்வில் பிரச்சனைகள் தீரும். கவலை கொள்ளாதே என்று கூறினான். சுக்ரீவன் அனுமனின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் மகிழ்ந்து போனார். உடனே தொலைவில் நிற்கும் ராமலட்சுமணரை கண்டு மகிழ்ச்சியடைந்தான். சிறிது நேரம் கண்ணிமைக்காமல் ராமலட்சுமணரையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவர்களின் பக்கம் சென்று தொழுது வணங்கினான். ராமரும் சுக்ரீவனை தழுவிக்கொண்டார். ராமரோ சூரிய வம்சத்தில் பிறந்தவர். சுக்ரீவன் சூரியனின் குமாரன். இவர்கள் இருவரும் ஒன்றுபட்டிருந்தனர். சுக்ரீவன் ராமனை பார்த்து, பெருமானே, தங்களை கண்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பெரும் தவம் செய்து இருக்கின்றேன். ஆதலால் தான் தங்களை இன்று நான் சந்தித்து உள்ளேன் என்று கூறினான். ராமர் சுக்ரீவனிடம், சுக்ரீவரே, மதங்க மகரிஷி ஆசிரமத்தில் சபரி மூதாட்டி உன்னுடைய நற்குணங்களை என்னிடம் கூறி உன்னை சந்திக்குமாறு கூறினார். ஆதலால் தான் நான் உன்னை நாடி வந்துள்ளேன் என்றார். சுக்ரீவனோ, பெருமானே, குற்றம் செய்யாத என்னை என் அண்ணன் வாலி மிகவும் துன்புறுத்தி வந்தார். ஆதலால் நான் இம்மலைக்கு வந்து ஒளிந்து கொண்டேன். இம்மலைக்கு வந்தால் என் அண்ணன் வாலியின் தலை வெடித்துவிடும். இது மதங்க முனிவரின் சாபமாகும். ஆதலால் நான் இம்மலையில் துன்பமின்றி வாழ்ந்து வருகிறேன் என்றான். இதனை கேட்ட ராமர் சுக்ரீவனை கட்டி தழுவிக்கொண்டார். சுக்ரீவா, இன்று முதல் நீ என் தம்பி. உன்னுடைய நண்பர் எனக்கும் நண்பர். உன்னுடைய பகைவர் எனக்கும் பகைவர். இன்று முதல் தசரதருக்கு 6 புதல்வர்கள். உன்னுடைய இன்பத் துன்பங்களில் எனக்கும் பங்கு உண்டு. இனி நீ கவலை கொள்ளாதே என ஆறுதல் கூறினார். இந்த கண்கொள்ளா காட்சியைக் கண்ட அனுமன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். மற்ற வானர வீரர்களும் இதனை கண்டு மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்தனர். பிறகு எல்லோரும் சுக்ரீவனின் குகைக்குச் சென்றனர். சுக்ரீவன் தன் குகையில் ராமலட்சுமணரை அமரச் செய்தார். பிறகு சுக்ரீவன் தன்னிடமிருந்த காய்கனிகளை கொடுத்து உபசரித்தான். இதனை பார்த்த ராமர் தன் மனதில், இவ்வுலகில் மனைவியுடன் இல்லறத்தில் வாழ்பவர்கள் தேடி வரும் விருந்தினருக்கு மனைவிமார்கள்தான் உபசரித்து உணவு படைப்பார்கள். அதுதான் நியதி. மனைவி இருக்க கணவர் விருந்தினை படைக்க மாட்டார்கள். இங்கு சுக்ரீவனின் மனைவி உணவு படைக்கவில்லையே என்று நினைத்தார். சுக்ரீவனிடம், தம்பி, நீ உன் மனைவியை பிரிந்து வாழ்கிறாயா என்று கேட்டார். இதனை கேட்ட சுக்ரீவன் மிகவும் வருந்தி கண் கலங்கி நின்றான். பிறகு அனுமன் நடந்தவற்றையெல்லாம் கூறினான். வாலியும் சுக்ரீவனும் அண்ணன் தம்பிகள். வாலியின் மனைவி தாரை சுக்ரீவனின் மனைவி ருமாதேவி ஆவாள். வாலி மிகுந்த வலிமை உடையவன். தன்னை எதிர்த்து யார் போர் செய்தாலும் அவர்களிடம் உள்ள வலிமை வாலியிடம் வந்து சேரும். இது சிவபெருமான் வாலிக்கு கொடுத்த வரமாகும். ஒரு சமயம் மாயாவி என்னும் அரக்கனை அழிக்க வாலியும் சுக்ரீவனும் சென்றதையும், அவ்வரக்கன் மலைக்குகையில் உள்ள ஒரு பொந்தில் ஒளிந்து கொண்டதையும், வாலி உள்ளே சென்றதையும் கூறினார். அக்குகையில் இருந்து வந்த இரத்தத்தால் அண்ணன் வாலிதான் இறந்துவிட்டதாக எண்ணிய சுக்ரீவன், அரக்கன் வெளிவந்தால் அனைவரையும் அழித்து விடுவான் என்று குகையை ஒரு கல்லை கொண்டு
மூடிவிட்டு சென்றதையும் அரக்கனை அழித்து வெளியே வந்த வாலி சுக்ரீவன் அரசனாக இருப்பதைக் கண்டு கோபம் கொண்டு சுக்ரீவனை கொல்ல வந்ததையும் நடந்த எல்லாவற்றையும் ராமரிடம் அனுமன் கூறினார். மேலும் கோபம் கொண்ட வாலி சுக்ரீவனின் மனைவி ருமாதேவியை சிறைப்பிடித்து வைத்துள்ளான் என்றும் கூறினான். இதைக் கேட்டு ராமர் கோபம் கொண்டு எழுந்தார். சுக்ரீவா, உடனே எனக்கு வாலியை காட்டு, அவனை வதம் செய்துவிட்டு உனக்கு முடிசூட்டுகிறேன் என்றார். ஆனால் சுக்ரீவனுக்கு வாலியை எதிர்க்கும் அளவிற்கு ராமனுக்கு வலிமை உள்ளதா என்ற சந்தேகம் எழுந்தது. இதை பார்த்த அனுமன் சுக்ரீவனை தனியே அழைத்துச் சென்று, வாலியை கொல்லும் அளவிற்கு ராமனரிடம் வலிமை உள்ளதா என்று நீ சந்தேகப்படுகிறாய்? வானளவில் படர்ந்து வளர்ந்து நிற்கும் மரங்களை ராமரின் வில் துளைத்தால் வாலியின் உயிரையும் துளைக்கும். ஆதலால் நாம் இதனை சோதித்துப் பார்ப்போம் என்றான். பிறகு அவர்கள் ஓரிடத்தில் 7 மராமரங்கள் இருப்பதை கண்டனர். இவர்கள் ராமனிடம் சென்று, தங்களால் இந்த மரங்களை துளைக்க முடியுமா என்று கேட்டனர். ராமர் தன்னுடைய வலிமையை இவர்கள் அறிய எண்ணுகிறார்கள் என்று எண்ணினார். உடனே தன் கோதண்டத்தை எடுத்து நாணை பூட்டி அம்பை மரங்களை நோக்கி எய்தினார். நாணின் ஒலியை கேட்டு வானரங்கள் எல்லாம் பயந்து ஓடி ஒளிந்தன. ராமரின் பாணம் 7 மராமரங்களையும் துளைத்தது. அந்த மரங்கள் எல்லாம் வேரோடு சாய்ந்து கீழே விழுந்தது. இதை பார்த்து சுக்ரீவன் ஆச்சரியமடைந்து நின்றான். ஒரு மரத்தை துளைப்பதே மிகவும் அரிது, அதுவும் 7 மரங்களை துளைப்பது மிகவும் பாராட்டக்குரியது என ராமரை வணங்கி தொழுதான். பிறகு அவர்கள் அங்கிருந்து போகும் வழியில் துந்துபி என்ற அரக்கனின் எலும்பு மலை வடிவில் கிடப்பதை கண்டனர். ராமர் சுக்ரீவனிடம், சுக்ரீவா, இது என்ன எலும்பு? மலை போல் இவ்வளவு பெரியதாக உள்ளது என்று கேட்டார். சுக்ரீவனோ, பெருமானே, துந்துபி என்ற அரக்கன் மலை போல் பெரிய வடிவத்தை உடையவன். அவன் ஒரு சமயம் வாலியிடம் போருக்கு வந்தான். அப்போரில் வாலி அரக்கனை கொன்றுவிட்டான். அரக்கனுடைய உருவம் விழுந்த இடமே இப்படி எலும்பு மலையாக மாறியுள்ளது என்றான். ராமர் லட்சுமணரை பார்த்து, தம்பி, இந்த எலும்பை அகற்றிவிடு என்றார். லட்சுமணர் தன் கால் பெருவிரலால் அதனை அகற்றினார். இதனை கண்ட சுக்ரீவன் மற்றும் இதர வானரங்களும் ராமருக்கு நிகரான பேராற்றால் உடையவர் லட்சுமணர் என போற்றி வணங்கினார்கள். அடுத்த பதிவில் ராமனின் நட்பை பெற்றாலும் வாலியிடமிருந்து உயிருக்காக பயந்து ஓடும் சுக்ரீவனை பற்றி பார்ப்போம்.